அப்பதானே ருசியா இருக்கும். கருவாட்டை எடுத்துட்டு கடிக்கணும். அப்பேற்பட்ட கும்பாவில ஆமா கும்பாவில சாதம் வைத்து குழந்தையை வளர்த்துவாரா. குழந்தையை வளர்த்துவாரா. மாரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி மடியதிலே நடை வளர்த்தியே. குளதிலே தொட்டில் கட்டி ஆமையா உடையதிலே நடை வளர்த்தி உடையதிலே நடை வளர்த்தியே. ஆமா அப்படியே மகனை வளர்த்துவாரா. மகளை வளர்த்து வருகின்றார். அதானம்மா என்னையா மாரதிலே தொட்டில் கட்டி. ஆமா அப்போ அப்போ இப்பவும் மாரல தொட்டில் கட்டி பிள்ளைய வளர்க்காங்க பாத்திருக்கியா. வளர்க்காங்க ஐயா. யார் வளர்க்கா? இந்த நெல்லையப்பர் கோயில போய் பக்கத்துல போய் பார்த்தா. சரி. அதே மாதிரி கொலசையில போய் பார்த்தா. திருச்செந்தூர்ல போய் பார்த்தா. திக்க அந்த ஊசி பாசி வைப்பாங்க தெரியுமா. அந்த பெண்களை பார்த்தனா அந்த தசரா டைம்ல கூடாரம் அடிச்சு அங்கங்க தங்கி இருப்பாங்க. நீ சும்மா இரு. அவங்கள தானமா சொல்லுத. ஞாபகப்படுத்தாத. கூடாரத்துல எல்லாரும் தான் இருக்காங்க. இல்லம்மா அந்த கடற்கரை ஓரமா இந்த ஊசி பாசி விக்கிறவங்க அங்கதான் தங்கி இருப்பாங்க. அழகா ஒரு முந்தி சேலைய கிழிச்சு குறுக்க போட்டு தொட்டில் மாதிரி போட்டு குறுக்க போட்டு காலத்துல அதுக்குள்ள குழந்தைய போட்டிருப்பாங்க. ஆமா தோல்ல தொட்டில் கட்டி போட்டு பிள்ளைய எங்க போனாலும் கூடையே கொண்டு போவாங்க தாய்மார்கள். நான் பின்னாடி சுமந்துட்டு வரோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி ஆமா என் தாயான தாட்சாயினி பார்வதியாளை தாட்சாயினி பார்வதியாளை தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்து நடை வளர்த்த மகனை வளர்த்து வருகின்றாள். பார்த்து வருகின்றாள். பெற்ற மகள். ஆமா கண்டெடுத்த மகள் கட்டி மகள் தலைமகள் அந்த தாட்சாயினி பார்வதியாளை அப்படியே வளர்த்து வளர்த்து வரும்போது என் தாயான பார்வதியாள் என் தாயவா எப்படி இருக்கா பாருங்க. எப்படி ஐயா இருக்கின்றார். நாளும் ஒரு மேனியுமாய் 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 நலமுடனே வளர்ந்துவாராள். பார்வதியை நலமுடனே வளர்த்துவார். அவ தாயுணல்ல மகளுமாக தானே எங்கே வளர்ந்துவாராள். நல்ல மகனுமாக தானே அங்கே வளர்த்துவார். தாட்சாயினி பார்வதியை தானே அவள் வளர்ந்துவாரா வளர்ந்துவாரா வளர்ந்துவாரா. எப்படி வளர்த்து வருகின்றார். என் தாயான பார்வதி அம்மா நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அந்த தர்கனுடைய கோட்டையிலே ஆமா தாட்சாயினி பார்வதியால் தங்க முதல் வளர்ந்து வருகின்றார். வயது என்னாச்சு என்னாகின்றது. என் தாயான பார்வதி அம்மாளுக்கு அந்த தாட்சாயினி பார்வதியாளுக்கு வயது என்னாச்சு என் தாய் பார்வதி அம்மா அப்படியே வயது என்ன ஆச்சு. அடேங்கப்பா என்னம்மா வயது என்ன ஆச்சு. ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவாள். இரண்டு வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவாள். 3 வயதாச்சு எந்திரிச்சு ஓடுதா. ஆமா குடு 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 3 வயதாச்சு. ஆமா அதுவும் பாருங்களேன் என்னையா பெத்த பிள்ளைய. ஆமா அந்த பிள்ளை ஊந்து போற வரைக்கும் தான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சதுக்கும் அது என்னைக்கு ஓட ஆரம்பிக்குது அன்னைக்குதான் குழந்தை அடியும் வாங்க ஆரம்பிக்கும். அன்னைக்குதான் நம்ம கால்ல சக்கரத்தை கெட்டி ரெடி ஆகணும். ஆமா அது எங்கெல்லாம் ஓடுதோ அதே ஸ்பீடுக்கு நம்ம ஓடணும். ஆமா ஓடணும். அது எப்படி ஒரு கண்ணு எப்பவும் குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கணும். அது அவனா எங்கேயாவது போய் விழுந்துருவா. அதுக்கு அடையாளத்துக்கு தான் அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா. என்ன பண்ணுவாங்க. அடி வயித்துல அருணா கயிறுக்கு நேரா ஒரு மணியை கட்டி விடுவாங்க. ஆமா மணி தொங்கும். ஆமா அந்த மணி சத்தம் சத்தம் பயங்கரமா கேக்கும். இல்லையா பிள்ளை எங்கேயாவது போய் நிக்கி அப்படின்னா உடுக்கற சத்தம் எப்படி கேக்கும். மணி சத்தம். அந்த மணி சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. பிள்ளை அந்த பெவுல இதுக்குள்ள தான் போய் நிக்கி அந்த மணி சத்தம் கேக்கு பாரு அப்படின்னு. அப்படி இல்லம்மா. அதாவது அந்த காலத்துல ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் கால்ல கொலுசு போடுவாங்க. ஆமா அது
அறிவியல் ரீதியா அந்த கால்ல இருக்கிற நரம்புகளை தூண்டுறதுக்கும் அதே மாதிரி புள்ள எங்கேயாவது போயிட்டான் அப்படின்னா அந்த கொலுசு சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. எங்களை பார்த்தா நாங்க எதுக்கு தெரியுமா கொலுசு போடுதோம்? எதுக்குமா? அண்ணன் தம்பிட்ட இருந்து கரெக்டா 6வது மாசம் புடுங்க வேண்டியதை புடுங்கணும். எதுக்கு? என் பிள்ளைக்கு கொலுசு போடு, என் பிள்ளைக்கு கொடி போடு. அதுக்கு தான் கடவுள் உனக்கு 2 ஆம்பளை பிள்ளையா கொடுத்திருக்கான். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் வாங்கிட்டு விட்டோம்ல. ஆனால் ஆமா அதுதான் சொல்லுதேன். என்னையா பிறந்தது அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஆமா கல்யாணத்துக்கு ஒரு மோதிரம் போடுறதோட முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிக்க அன்னைக்கு பாத்துக்கிட்டு. ஆமா குதிரை ஆமா குணத்தை அறிஞ்சுதான் கடவுள் கொம்பு கொடுக்கல. குதிரைக்கும் கொம்புக்கும் எங்க இருக்கு சொல்லுங்க? ஏன்னா குதிரை வந்து பயங்கரமா துள்ளி குதிச்சு ஓடும், யாருக்கும் அடங்காது. அதனாலதான் குதிரைக்கு கொம்பு கொடுக்கல. அப்ப அதுக்கு கொம்பு கொடுத்தா அது எல்லாரையும் முட்டும், அதனாலதான் கொடுக்கல. அதனால அதே மாதிரிதான் கடவுள் உனக்கு பொம்பளை பிள்ளையும் கொடுக்கல. அது ஐயா அதான எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம போச்சு. ஆமா பொம்பளை பிள்ளை இருந்தா தான் இந்த காலத்துல கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தும். ஆமா ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு பெருமைப்பட்டவங்க எல்லாம் இப்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க, முழிச்சுக்கிட்டு வராங்க. கொண்டாட்டி பேச்ச காட்டுட்டு போயிட்டா. ஆமா எனக்கு கண்ணும் தெரிய மாட்டுக்கு, காதும் கேட்க மாட்டுக்கு, பின்னாடி இழுத்துட்டு போறதே பொம்பளை பிள்ளை தானே. ஆமா ஆமா அதாவது என்னையா அதான் சொல்லுதம்மா, என்ன கொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு போயிட்டான். ஆமா ஆனா எனக்கு கண்ணும் தெரிய மாட்டுக்கு, காதும் கேட்க மாட்டுக்கு, ஒரு வாய் சோறு கொடுக்க ஆள் இல்லைன்னு இந்த அம்மா அழுவாங்க பாரு. ஆமா அதே மாதிரி மருமவா நாளைக்கு ஆம்பளை பிள்ளைய பெத்து அவ போட்டு போவேல அந்த வழி தெரியும், அந்த அம்மா அழுவாங்க. ஆகையினால் ஆமா என் தாயான தாட்சாயினி பார்வதியாளையே தலை மகளை வளர்த்து வருகின்றார். 3 நல்ல வயதாதியிலையே முடியறைக்கு காது குத்தி அவ காது குத்தி கடுக்கும் வீட்டா, நல்ல கைக்கு தங்க வளையலீட்டா. என் தாயான பார்வதி முருகி பொன்னாளே இடுகடுக்க மோதிர அவளுக்கு தாயே தும்பாசி பந்தோ சூட்டி மிக அலங்கரிதா அந்த தாயான பார்வதியா, அவ தங்க மகளை அலங்கரிதா, அவ அலங்காரம் பண்ணுவாளா. அவளுக்கு 4 நல்ல வயதுவாச்சு. என் நாயகியாம் பார்வதிக்கு ஐயனும் நடந்தோடும் பிராயமாச்சு. அவளுக்கு 5 நல்ல வயதுமாச்சு. 5 வயதுமாச்சு. அவர் எழுவி படிக்க வைப்பாள் அம்மா படிக்க வைப்பாள். ஒரு வயதிலே உந்து விளையாடுவார் 2 வயதிலே எழுந்தறிந்து ஓடிடுவார் 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி கடுக்கமிட்டால் கைக்கு தங்க வளையலிட்டால் மேல் முருகு பொன்னாலே. ஆமா விடுகடுக்க மோதிரமா தாயல் தம்பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி பூணாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்கரித்து சூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்து என் தாயான பார்வதிக்கு அப்படியே அலங்காரம் செய்கின்றார். ஆனால் என்ன தாயந்தம் பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி. அப்பா
அரண்மனையில வளர்ந்த குழந்தைகளுக்கு தங்கத்துல அரணாக்கொடி. ஆமா, தங்கத்தால அரணாக்கொடி. கொஞ்சம் வசதி குறைவா இருந்தா உங்கள மாதிரி கொஞ்சம் வசதி, அதாவது கொஞ்சம் வசதி குறைய இருந்தா வெள்ளியில போடுவாங்க. வெள்ளியில போடுவாங்க. உங்கள மாதிரி பணக்காரங்க தங்கத்துல போடுவாங்க. என்ன மாதிரி பண்டாரப்பைய பொண்டாட்டி. சரி, நான் என்னத்த போட்டிருக்கேன் தெரியுமா என் பிள்ளைக்கு? நீ போட்டிருக்கியா? எப்படி கேட்க பத்தியா? உன் பிள்ளைக்கு நீ என்னமா போட்டிருக்க? என் பிள்ளைக்கு என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? நல்ல 10 ரூபாய்க்கு பம்பர கயிறு வாங்கி அடே அப்பா 2 சுத்தல போட்டு விட்டுருக்கேன். அது ஏன் பம்பர கயிறு வாங்குற? அதுதான் வெயிலுக்கு அது பாட்டுக்கு காயும். 12 ரூபாய்க்கு கொச்சை கயிறு கிடைக்கு. கொச்சை கயிறை வாங்கி நாளைக்கு நீ பிள்ளை பத்து அதுக்கு கெட்டு அதை சுத்தி இடுப்புல சுத்தி விட்டுற வேண்டியதானமா? ஆமா, உன் பிள்ளைக்கும் மொண்டாட்டிக்கும் உன் மாமியாருக்கு சேர்த்து கட்டு. அதெல்லாம் என் மாமியாருக்கு கட்டி போட்டு தான் வந்திருக்கேன். ஐயா, வீட்டுல கட்டி போட்டிருக்கம்மா. மருமோனுக்கு கட்டுப்பட்ட மாமியார் அப்ப நல்ல மாமியார். ஆமா, என் மாமியார மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மாமியாரே கிடையாது. ஆமா, குணம் தங்க குணம். தங்க குடமா? தங்க குணம். தங்க குணமா? நான் சாப்பிட்டா தான் என் மாமியார் சாப்பிடுவாங்க. பாரியா மாமியாரு. ஆமா, அது கரெக்டா கொடுத்து வச்ச மருமகம்ல நீ. ஆமா, மருமகன் வந்து இன்னொரு மக மாதிரி. அதத்தான் நானும் சொன்னேன், தப்பா சொல்லலையா? நீ கொடுத்து வச்ச மருமகன். ஆமா, என் மாமியாருக்கு என் மேல ரொம்ப பாசம். அப்படி என்ன பாசம்? அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? அடே அப்பா, ஆமா, என் மருமகன் என்ன அழகா இருப்பாரு தெரியுமா? அழகா இருப்பாரா? இவங்கடக்கா யாரு? ஆமா, என் மருமகன் என்ன அழகு. ஆமா, அப்படின்னு என் மாமியார் என்ன ரொம்ப பெருமையா பேசுவாங்கம்மா. அது எந்த மாமியார்? அந்த மாமியார நான் பார்க்கணும். ஆமா, நான் அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறியா? ஆமா, வாரத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்த்துட்டு வருவேன். யார மாமியாரையா? ஆமா, வாரத்துக்கு ஒரு தடவை மாமியார போய் பாப்பீங்க. உங்க அம்மா என்ன பண்ணுதாங்க? எங்க அம்மாவை கொண்டு போய் எங்க அக்கா வீட்டுல விட்டுட்டேன். அப்படி சொல்லுங்க. ஆமா, அது சரிதான். ஆமா, வீட்டுக்குள்ள இடைஞ்சலா இருக்க கூடாது இல்லம்மா. ஆமா, என் பொண்டாட்டி ரசம் வைப்பா. ஆமா, ஏன் சாம்பார் வைக்கலன்னு சண்டை போடும். அவ சாம்பார் வைப்பா. ஆமா, ஏன் ரசம் வைக்கலன்னு சண்டை போடும். அவ ஆட்டுக்கறி வைப்பா. ஆமா, ஏன் புளிய கரைச்சி ஊத்தலன்னு சண்டைக்கு வரும். ஆட்டுக்கறியில கொண்டு புளிய கரைச்சி ஊத்துனா நல்ல நம்ம ஃபேஸ் மாதிரி இருக்கும் குழம்பு. ஆமா, எங்க அம்மாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உண்டு. அப்படி சொல்லுங்க. அது இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா, அதனாலதான் எங்க அம்மா கொண்டு போய் எங்க அக்கா வீட்டுல விட்டுட்டேன். ஒரு பாட்டுக்கு எனக்கு சம்பளம் வேண்டாம். ஆமா, இந்த அம்மாவை சொல்லலம்மா, நானும் சொல்லலையா? எங்க அம்மாவை சொல்லுதேன். ஆமா, எங்க அத்தை வந்து என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, உங்க அத்தை உங்களுக்கு ரொம்ப பாசம். ஆமா, எங்க அத்தைக்கு வந்து அன்புலாம் தேவையில்ல. உங்களை தேடி கேரளாவுக்கு போனதா கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க அத்தை வந்து எலுமிச்சை பழம் உருட்டதுக்கு. ஆமா, நல்ல கலரா வெள்ளையா பாக்கிறதுக்கு சோவா இருந்தா மட்டும் போதும் எங்க அத்தைக்கு. பாக்கிறதுக்கு சோவா இருந்து என்ன செய்யணும்? ஆமா, அது மட்டும் போதும். எங்க அத்தைக்கு என் மேல பாசமா இருப்பாங்க. அப்படியா? ஆனால் ஆமா, யாரையா? இந்த ஆயான பார்வதி அம்மாளையே 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி கடுங்கும் விட்டால் கைக்கு தங்க வளையலிட்டார். மேல் முருகு பொன்னாலே விடுகெடுக்க மோதிரமா பூணாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்து சூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்து வயதோ 4 வயதாச்சு. நடந்து ஓடும் பிராயமாச்சு. 5 வயதாச்சு. 5 வயசான பெண் குழந்தை என்ன செய்யணும்? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 5 வயசாச்சுன்னா ஆம்பளை பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும். ஆடு மாடு மேய்க்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் போடணும். என்ன செய்யணும்? சாணி எல்லாம் போடணும். சாணி எல்லாம் போடணுமா? ஆமா ஆமா, அப்படியாம்மா? அப்படியே தான். அப்ப ஒன்ன சாணி எல்லாம் போடாம உங்க அம்மா விட்டுருக்காங்க பாரு. எங்க அம்மா என்னைய சாணி எல்லாம் போட போய் தான் வாழ்க்கை பூரா நான் சாணியா அள்ளிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆமா, என்ன செய்கின்றார்? 5 வயதிலே குழந்தையை அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும். என்று யாரையா? இந்த ஆயான பார்வதியாளை அந்த தர்க்கமுடி ராஜமன்னன் தாருகா வனமதியிலே அந்த காலத்திலேயே அரசமனையில அரண்மனையில பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. யாருக்குனே எல்லாமே அரசு மனையா மாறி போச்சு. போ, என்ன செய்கின்றா? மகளை படிக்க வைக்கின்றார். அவ என்ன படிக்க வைத்தா? அங்கே 6 நல்ல வயதாடியிலே அரிச்சுவடி தான் படித்தா. 7 நல்ல வயதாடியிலே எஞ்சுவடி தான் படித்தா. 8 நல்ல வயதாடியிலே 8 நடை கற்றுவந்தா. 9 வயதாடியிலே உமையவள் பார்வதியா. 10 நல்ல வயதாடியிலே அம்மா படித்து வர பள்ளியிலே. பார்வதியாள் தாருகாவனமதியிலே தலமகளும் படித்து வாரா. தர்க்கமுடி ராஜன் மகளே தாட்சாயினி பார்வதியா அம்மையா
படித்து வாரா 16 வயதுமாச்சு 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 பார்வதிக்கு பார்வதிக்கு என்ன படித்தால் 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டுமே என்று 6 வயதிலே அரிச்சுவடி தான் படித்தார். அரிச்சுவடி ஆத்திச்சூடி தான் படித்தால். அது என்ன ஆத்திச்சூடி? ஐயா ஆத்திச்சூடி தெரியாதா? சொல்லு பாப்போம். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு இயல்வது கரவேல். இப்ப இடையில ஒண்ணு உண்டு அத காணோம். ஐயமிட்டு உன் ஐயமிட்டு உன் அப்படின்னா என்னம்மா? ஆறுவது சினம். ஆறுவது சினம். ஐயமிட்டு உன். சரி அதுக்கு அர்த்தத்தை சொல்லு. ஆத்திச்சூடி ஔவையார் எழுதினார். அதுக்கு அடுத்த வரைக்கும் அர்த்தத்தை சொல்லு. என்னதியா? அறம் செய்ய விரும்புனா என்ன? அறம் செய்ய விரும்புனா எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது இல்ல. ஆமா அது பேரு அறம் கிடையாதுமா. அப்போ அறம்னா என்னைக்குமே நேர்மையா இருக்க விரும்பணுமா. அது நமக்கு சுட்டு போட்டாலும் வராத. அப்படிதானே? நீ என்ன அப்படி சொல்லுத? ஆறுவது சினம். ஆறுவது சினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறாவது ஆறுனா ஆறாவது அப்படி இல்லம்மா. சினம்னா கோவம். கோவப்படக்கூடாது. ஆமா அதுதான் ஆறுவது சினம். கோவத்தை ஆற போடணும். ஆமா அதான் ஆறுவது சினம். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல் அப்படின்னா என்ன? இருக்கும் போதெல்லாம் கரைஞ்சு 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 வம்பா போயிடணும். அப்படியாமா? அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. ஆனால் ஆமா அந்த அரிய கல்வி படிக்க வைத்தா 7 வயதிலே என்சுவடி தான் படித்தார். என்சுவடி தான் படித்தார். 8 வயதிலே எழுத்து நடை கற்றுணர்ந்தார். எழுத்து நடை கற்றுணர்ந்தார். 9 வயதிலே உலக பிரயாணம் தான் படித்து உலக பிரயாணம் தான் படித்து என் தாயான தாட்சாயினி பார்வதியால் தர்க்கராஜனுடைய அரண்மனையிலே என் தாய் வளர்ந்து என்னாச்சு? தூங்குத மனுஷனை எழுப்பி விடுதாங்க தட்டி. நானும் கிடாயின்னு நினைச்சிட்டேன். கிடாய் தான் அப்படி வர்றாங்க. ஆனா அது கிடாய் தான். அது கிடாய் தான். அடுத்த வருஷத்துக்கு விட்டுருக்காங்க. ஐயா நீ சும்மா இருயா. ஆமா அதே அவரே ஐயோ பாவம் நோய் வந்து போய் கிடக்காது. அவர் அறுத்து யார் சாப்பிட? ஆனா கிடாய்ங்கயா அவர் அறுத்து யார் சாப்பிட? அதெல்லாம் லெக் பீஸ் நல்லா இருக்கும். அது சைனாவுல. அந்த தர்க்க முடிராஜ மன்னல். ஆமா அடே அப்பா. அப்பா என்னம்மா மேல்வலி? வேலை பார்த்த களைப்பு. ஆமா பயங்கர மேல்வலி அதான் நெளிச்சு விடுதாரு. அது ஒரு உயிரினம் தானையா. ஆனால் ஆமா அந்த தர்க்கராஜ மன்னன் அங்க இருந்து எந்திரிச்சு இங்கன படுத்தாச்சு. அப்படியே வளர்த்து வாரா. வளர்த்து வருகின்றார். தலை மகளாகப்பட்ட பார்வதியாளை வளர்த்து வரும்போது இப்படி நாய்கிட்ட தான் பத்திரமா இருக்கணும். ஏன்யா? ஆமா ஏற்கனவே சொரிஞ்சுக்கிட்டே அலையுது. வந்து இப்படி ஒரு குவாடு பாட்டுக்கு நோய் நாய் மாதிரியே ஆயிடுவாங்கன்னு இப்ப பயம் காட்டிட்டு வேற இருக்காங்கம்மா. அப்புறம் நம்மளும் சொல்ல வேண்டியது. இன்ஸ்டாகிராம திறந்து பார்க்க முடியல. ஆமா ஆமா ஒரே அவன் நாய் மாதிரியே தான் எல்லாம் குலைச்சிட்டு அலையுதாங்க. ஆமா ஒரு நாய் கடிச்சது எல்லாம் சுத்தி சுத்தி குலைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் என் தாயான பார்வதியாளை அப்படியே அப்ப சிரிப்பு அப்படியாமா தாயான பார்வதியாளை வளர்த்து வருகின்றால் அந்த தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்குடியாலும் வயதோ 16 வயதாச்சு. 16 வயதிலே இந்த தாட்சாயினி பார்வதியால் எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கா? புத்து நல்ல நிறைந்து இருக்கா. புஷ்பவதி பெண்ணுமாடா. புஷ்பவதி பெண்ணுமாடா. மங்கையாவல் பூத்து இருக்கா. மல்லிகை நல்ல மலரை போலே. பூத்து மல்லிகை மலரை போலே. ரோஜா பூ ரோஜா பூ போலையல்லோ ராஜாத்தி அவளை பூத்திருக்கா. அந்த முல்லை மாலர் போலையல்ல முதுகூழலால் பூத்திருக்கா. முல்லை மாலர் போல எல்லாம் முதுகுழலால் பூத்திருக்கா. அல்லி மாலர் போல எல்லாரும் குழலால் பூத்திருக்கா. அல்லி மாலர் போல எல்லாரும் கிளியா பூத்திருக்கா. அவ மல்லிகை பூ போல எல்லோ மல்லிகை பூ போல எல்லோ அந்த மங்கையவள் பூத்திருக்கா. அந்த
பூத்ததை பூத்ததை அந்த அருங்கிளியால் அருங்கிளியால் பூத்திருக்கா பிச்சி மாலை பூத்ததை பூத்ததை பொங்கொடியால் பூத்திருக்கா அழகு நல்ல பார்வதியா பார்வதியா அழகு நல்ல பார்வதியா அழகு பார்வதியா அழகு நல்ல பார்வதியா அம்மை அவள் பூத்திருக்கா பூத்திருக்கா பார்வதியா யார் பூத்திருக்கா பச்சை பிள்ளைய ஐயனார் பார்த்த மாதிரி பாக்க அவன் என்னைய பாத்துக்கிட்டே இருக்காமா அவனே என்னமோ நம்ம இந்த மாமா மாதிரி நம்மளும் வில்லு பிடிக்கணும்னு ஒரு ஆர்வத்துல பாக்கான் என் மர்மோன மாதிரியே இருக்கானே எந்த மருமவன் ஆனால் ஆமா ஆனால் எந்த மருமவன் ஐயா யாரு வீட்டுக்குள்ள பெருசா போட்டா மாட்டிருக்கே அந்த மருமவன் தானே இல்ல இல்ல ஆமா அங்க சுத்தமொழியில கிடக்காமல சரி 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 ஆனால் ஆமா யாரு அவரதானே மாட்டிருக்க பெருசா பேர் என்ன யாரு யாரு என் தாயான பார்வதியால் பார்வதியா அப்படியே இருக்கா இருக்கா எப்படி இருக்கின்றா எப்படி இருக்கின்றா முல்லை மலர் பூத்ததை போலே முதுகுழலால் பூத்திருக்கா முதுகுழலால் பூத்திருக்கா அல்லி மலர் பூத்ததை போ ஐயா அருங்கிளியால் பூத்திருக்கிறா அருங்கிளியால் பூத்திருக்கின்றாள் கூறுகிட்டவள என்ன அது அவனா யாரு ஆனால் ஆ? என் மங்கையான பார்வதியால் எப்ப யோசிச்சிருக்கான் பத்தியா இவன் இந்த சரியான புலவரு ஆனால் ஆமா அவன் கிடையாது அது அதுதான் என் மங்கை பார்வதியால் அவன்தான் யாரு அவன்தான் முல்லை மலர் பூத்ததை போல முதுகுழலால் பூத்திருக்கிறார் முதுகுழலால் பூத்திருக்கிறார் அல்லி மலர் பூத்ததை போல அருங்கிளியால் பூத்திருக்கிறார் அருங்கிளி அந்த மனுஷனுக்கு ஒரு சேர் கூட இல்லப்பா ரோசாப்பூ பூத்ததை போல யாரு அவரு ஆமா சொல்லு அவரை கொஞ்சம் அவர் விளம்பரம் தெரியாதோ கொஞ்சம் விளம்பரப்படுத்து ஆமா அவரு ஆமா கேமராமேன் ஆமா அது தெரியுது அவர் தான் இந்த தென்காசியில எங்க கோயில் கூட நடந்தாலும் சரி ஆமா கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவாரு ஓடி வந்து நம்மள ஆதரிக்கும் ஒரே மனுஷன் ஆமா பரவாயில்ல ஒரு பையன் வில்லு படிச்சாலும் பரவாயில்ல ஆமா வியூஸ் போகுதோ போகலையோ போகலையோ நம்ம எடுத்து போட்டுருவோம் நம்ம கடமைக்கு ராமர் தம்பியே எடுத்து போட்டுருவோம் மத்த யூடியூப் சேனல்காரங்கெல்லாம் ஆமா நல்ல வெள்ளை வெளியேன்னு செவப்பா வெளியேன்னு இருந்தா தான் எடுத்து போடுவாங்க எடுத்து போடுவாங்க ஆனா நம்மால் அப்படி கிடையாது கிடையாது அப்படிதான் நம்ம ஆமா ஐயா தென்காசி மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்திலே எந்த கோயில் திருவிழா நம்மள மாதிரி கலைஞர்கள் ஆமா அது மட்டும் இல்லாம வேற என்னய்யா ஆன்மீக தலங்கள் ஆன்மீக தலங்கள் நம்மளை போல ஏகப்பட்ட வில்லிசை கலைஞர்களை வெளியுலகத்துக்கு எடுத்துக்காட்டி நமக்கு என்றைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் யாரு ஐயா தென்காசி மக்கள் செல்வன் தென்காசி மக்கள் செல்வன் ஆமா ஜபானனுக்கு ஒரு போன் அடிச்சு அடுத்த நிமிஷமே ஆள் அனுப்பி வச்சிருவாங்க ஆகையினால் ஆமா நமக்கு இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழோடு இருக்கோம்னா அதுக்கு அண்ணனும் ஒரு காரணம் அண்ணனுக்கு ஒரு பங்கு இருக்கு ஆமா இப்ப நம்ம கோயில்ல வில்லு படிக்கிறது ஆமா இப்ப சாம கொடைக்கு சாமி ஆடுறது எல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கணும்னா தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல்ல பார்த்தா இருக்கும் ஆகையினால் ஆமா எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமா தென்காசி மக்கள் செல்வன் ஆமா ஆகையினால் என் தாயான பார்வதியால் அழகோடு அழகு எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் ரோசாப்பூ பூத்ததை போல் ராசாத்தி அவள் பூத்திருக்கிறார் அடேங்கப்பா என்னம்மா ஒரு பெண்ணா பிறந்தா அவளோட மொத்த அழகும் எப்போ ஒண்ணு சேரும் எப்போ அவ என்னைக்கு பூத்து குலுங்குதாலோ அன்னைக்கு தான் ஒண்ணு சேரும் என் தாயான பார்வதியால் குழந்தை பருவம் விண்டு ஆமா உமரி பருவத்தை தான் அடைந்தா சரியா 16 வயது பக்குவதி பெண்ணாகியே தாயான பார்வதியா